2 தெசலோனிக்கேயர் 2 Thessalonians இரண்டாம் அதிகாரம் chapter 2. முதல் 3 வசனங்களை வாசிப்போம். Let's read first 3 verses. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. Now we beseech you, brethren, by the coming of our Lord Jesus Christ and by our gathering together unto him, that ye be not soon shaken in mind, or be troubled, neither by spirit, nor by word, nor by letter as from us, as that the day of Christ is at hand. Let no man deceive you by any means, for that day shall not come, except there come a falling away first, and that man of sin be revealed, the son of perdition. விசுவாச துரோகம் என்கிறதான தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to desire to share the word of God on the topic, the falling away of faith. அதற்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை உண்டு, அதான் இப்ப போர்டில் எழுதப்பட்டிருக்கிறது, apostasy. And that is a word in English language that is written on the board called apostasy. அந்த விசுவாச துரோகம் என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் apostasia. அதான் அந்த துரோகம், தேவனை விட்டு விலகுகிறதான ஒரு பின்மாற்றம். அந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் apostasy என்று சொல்வார்கள். The Greek word for the falling away of the faith or the backslidden state, it is in English it is called as apostasy. அதற்கு முன்பாக அநேகருக்கு வரக்கூடிய இந்த வேத பகுதியில் வரக்கூடியதான ஒரு சந்தேகத்தை தீர்க்க விரும்புகிறேன். And before that I would like to clear a doubt for many of the people that is coming through these verses. இந்த வசனத்தை வாசித்தால் கிறிஸ்துவின் நாள், இயேசுவின் வருகை அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக, கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்படுவதற்கு முன்பாக வராது. முதலாவது அந்த விசுவாச துரோகம் வர நடக்க வேண்டும். அதோடு கூட இந்த பாவ மனுஷனாகிய கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் இயேசு வருவார் என்று சொல்லுகிறது போல் இருக்கிறது. And according to these verses it is said the day of Christ, it will not happen before the antichrist or his revealing, but however before that there will be a great falling away, and the sin of man, the man of sin will be revealed, and the son of perdition will be revealed. இன்றைக்கு இயேசுவுடைய இரண்டாம் வருகையை பற்றி இரண்டு கருத்துகள் உண்டு கிறிஸ்தவர்கள் மத்தியில். Among the Christians there are two meanings, or the two thinking about the coming of Jesus. ஒன்று pre tribulation rapture, உபத்திரவ காலத்திற்கு முன்பாக இயேசுவுடைய வருகை நடக்கும். And one is the pre-tribulation rapture that will happen before the tribulation. இரண்டாவது கருத்து post tribulation rapture, அதாவது உபத்திரவ காலத்திற்கு பிறகுதான் இயேசுவுடைய வருகை சம்பவிக்கும். And the second thing is a post-tribulation, after the coming of Jesus the tribulation will happen. சபை உபத்திரவ காலத்தினூடாய் சென்ற பிறகுதான் இயேசு வருவார் என்ற அந்த கருத்தை இந்த வசனத்தை மையம் கொண்டுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். And based upon these verses they say before the coming of the Lord Jesus the church has to go into a tribulation period. அது அப்படி அல்ல. But it is not so. அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்னாடி தான் இயேசு வருவார் என்று எத்தனையோ வசனங்கள் உண்டு. ஆகையால் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். But however there are so many verses before the tribulation period Jesus will come, but however I would give some meaning out of these verses. அந்த 2 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரத்தில், and in the 2 Thessalonians chapter 1, 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, when we read verse 8, 9 and 10, இயேசு பழி வாங்கும்படியாக அவர் வரப்போகிறார் என்று வாசிக்கிறோம். and we read that Jesus is going to come to take revenge. தேவனை நம்பாதவர்கள், தேவனை தள்ளி போடுகிறவர்களுக்கு
அவர் தண்டிக்கும்படியாக வருகிறார் என்று வாசிக்கிறோம். We read that he is going to come to punish those people who do not believe him and who do not accept him. 9ஆம் வசனத்தை வாசி. Verse 9. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். தண்டனை அடைவார்கள். They will get the punishment. இயேசு உடைய ரகசிய வருகையில் யாரையும் தண்டிக்க அவர் வரமாட்டார். அவருடையவர்களை சேர்த்து கொள்ளதான் வருகிறார். At the secret coming of the Lord Jesus, he will not come to punish anyone, but he is going to gather up his own. தண்டிக்கும்படி எப்பொழுது வருகிறார்? So when will he come to punish? அதனுடைய பேர்தான் அர்மகெதோன் யுத்தம். அது உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் அவர் வருவார், இறங்கி வருவார். அன்றைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்கும், பெரிய ஒரு பேரழிவு உண்டாகும். அதுதான் அந்த தண்டனை. And at the battle of Armageddon, at the end of that, there is going to be a great destruction, and he will come there to punish everyone. அந்த 9ஆம் வசனம் எப்படி ஆரம்பித்தது? And how that verse 9 is starting? அந்நாளிலே, on that day. இப்போது 2-3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள், அந்த 1:9 இருக்கிற அந்நாள், அந்த நாள் வராது என்றுதான் அந்த 2-3 சொல்லுகிறது. And this verse 2 and 3 says, and that day that is said in chapter 1 verse 9, it will not come. அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதவர்களை தண்டிக்க வரார் என்று சொல்லும்போது சபையாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கிறது. So when it is said Jesus is going to come to punish those people who do not believe Jesus, even the church is getting afraid. அப்பொழுது பரிசுத்த பவுல் விளக்கி சொல்லுகிறார். Then St. Paul explains it in more detail. கிறிஸ்துவின் நாளுக்காக ஆயத்தப்படுகிறதான உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த நாளை பற்றி, அதாவது அந்த பழி வாங்குற நாளை பற்றி, உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு இறங்கி வரப்போகிற அந்த நாளை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. And for those who are waiting for the day of Christ, I am saying that that day where God is going to come to punish those people, it will not come prior to that. இயேசுவின் வருகைக்காக, அந்த வருகை நாளுக்காக ஆயத்தப்படுகிறவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நாள் வருகை நாள் அல்ல, அந்த பழி வாங்குற நாள் கேட்டின் மகன் வெளிப்படும் வரைக்கும் வராது. And to all those people who are getting prepared for the coming of the Lord Jesus, that day or where the destruction is going to come, before the son of perdition appears, it will not come. இதை நாம் தெளிவுபடுத்தி இப்பொழுது apostasy, விசுவாச துரோகம் என்கிறதான அந்த வார்த்தையை பற்றி சில காரியங்களை படிக்க போகிறோம். And clarifying this, I am going to say, but what is the meaning of apostasy, and we are going to meditate upon it. காலமாக தேவனுக்கு துரோகம் செய்து பின்மாற்றத்திற்குள் போன ஒரு கூட்டத்தார் ஒவ்வொரு தலைமுறையிலும் உண்டு. In every generation, as times pass, there were some group of people who worked against God. அப்படி இருக்கும்போது இந்த காலத்தை பற்றி அப்படி ஒரு துரோகத்தை பற்றி வாசிக்கிறோமே. And if that is so, even at these times, we also read about such treachery even these times. முந்தின காலங்களை விட ஒரு பெரிய துரோகம் நம்முடைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்க போகிறது. More than all our previous times, it is the greater treachery is happening even in our times. சரித்திரத்தை, பைபிள் சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால், when we research the biblical history, எப்பொழுதெல்லாம் தேவன் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தாரோ, whenever God made a covenant with his people, அந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். ஏனென்றால் அந்த உறவை டைட் பண்ணும்படியாக ஆண்டவர் அந்த ஒப்பந்தத்தை செய்கிறார். When we say a covenant between a God and man, it is an agreement between God and man where the relationship, it is being tightened.
நோவாவோடு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை செய்தார். God made a covenant or an agreement with Noah. அந்த உடன்படிக்கை செய்து சில நாட்கள் கழித்து ஒரு விசுவாச துரோகம் நடந்தது. And after that covenant or agreement is made, there was a falling away happened. தேவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒரு கோபுரத்தை கட்டினார்கள், பாபேல் கோபுரம். Against God, people, they built a tower called Tower of Babel against God. வானம் வரைக்கும் எட்டுகிற கோபுரம், அதாவது வானத்தை துளைத்து தேவன் இருக்கிற அந்த மண்டலத்திற்குள் பிரவேசித்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான ஒரு துணிகரம். And that presumptuousness where they could build a tower that reacheth up to heaven, and it goes up to heaven, and from there they could resist God. ஆகையால் அங்கே ஒரு உடன்படிக்கையை பார்க்கலாம், சற்று நேரம் பிறகு ஒரு துரோகத்தையும் பார்க்கிறோம். We see their covenant, and after some period we also see about a resistance against God. அதற்கு அடுத்தது ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். And next we see that God makes a covenant with Abraham. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அந்த வம்சம் பெருகின போது அவர்கள் 70 பேரா இருக்கும்போது இஸ்ரவேலுக்குள் எகிப்துக்குள் சென்றார்கள். And from the seed of Abraham, Isaac and Jacob and his sons, and when they were 70 they went into Egypt. சில தலைமுறைகள் கழித்து, and after some generations, அவர்கள் யெகோவா தேவனை, ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவனை மறந்து விட்டார்கள். they forgot the God Jehovah which separated Abraham. எகிப்து தேவர்களோடு சம்பந்தம் வைக்க ஆரம்பித்தார்கள். They started to have some relationship with the gods of Egypt. மறுபடியும் விசுவாச துரோகம் நடந்தது. And once again there was a falling away from faith. ஆகையால் ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். சில தலைமுறைகள் கழித்து விசுவாச துரோகம் அவருடைய பிள்ளைகள் மத்தியில் நடக்கிறது. And God made a covenant with Abraham, and after some period his people, his children, they had a falling away, they made treachery. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த பிறகு, and after redeeming the children of Israel, சீனாய் மலைக்கு அவர்கள் வந்தபோது, when they came at the foot of Mount Sinai, ஆண்டவர் மறுபடியுமாய் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். God once again makes an agreement. அந்த 10 கற்பனைகள் தான் covenant, அந்த ஒப்பந்தம். And the agreement is the 10 commandments. நான் உங்களுக்கு 10 கற்பனைகளை தருகிறேன். I give you 10 commandments. அந்த 10 கற்பனைகளை ஒரு பாக்ஸில் வைக்கிறேன், ஒரு பெட்டியில். And I keep those 10 commandments in a box. அந்த பெட்டிக்கு பேர் உடன்படிக்கை பெட்டி. And the name of the box is the Ark of the Covenant. உடன்படிக்கை, ஒப்பந்த பெட்டி. அந்த உடன்படிக்கை அந்த 10 கற்பனைகள், அந்த பெட்டியை நான் செய்கிறேன். And the agreement, and in that agreement I make 10 commandments. அந்த பெட்டியை எப்படி செய்ய வேண்டும், அந்த உடன்படிக்கைகள் என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போதே கீழே விசுவாச துரோகம் நடக்கிறது. ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து கொண்டிருக்கிறார்கள். And as God was speaking to Moses and what is the covenant and how the Ark of the Covenant should be made, and as God was speaking at the foot of the mount, the children of Israel, they committed erring and they went against God. அதற்கு பிறகு தாவீதோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். And after that God made a covenant with David. தாவீதோடு செய்ததான மாறாத நிச்சயமான இரக்கங்கள். And these are the sure mercies of David, the covenant that God made with David. ஆனால் தாவீதுடைய பிள்ளைகளை பார்த்தால், but when we see the children of David, யாருமே ஸ்பிரிச்சுவல் கிடையாது. no one was spiritual. அவங்க ஆளுக்கு ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Each and every one, they did their own sins. ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சாலமோன் தான். அவரும் பின்னாடி பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டார். When we say one son who is spiritual, we can say about Solomon, but even he at his later part of his days he committed sin. இப்படி எப்பொழுதெல்லாம் தேவன் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறாரோ அந்த சமயத்தில் ஒரு விசுவாச துரோகமும் சம்பவிக்கிறது. So likewise, whenever God made a covenant with his people, and after some time there was a falling away. கடைசியா இயேசு வந்தபோது, finally when Jesus came, biggest பெரிய உடன்படிக்கை அவர் செய்தார். he made the very biggest covenant. நாம் ராப்போஜனம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறோம்? இயேசு சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறோம். As we ordain the communion, what words we are saying and give you the bread. அந்த திராட்சரசத்தை குடிக்கும்போது இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று இயேசு சொல்லி தான் கொடுத்தார். And when Jesus gave that wine, he said this is the blood of the New Testament, and when he said that, he gave. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Hebrews chapter 10 verse 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து
தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி பாருங்கள், உடன்படிக்கையின் ரத்தம், the blood of the covenant. முன்னாடி சீனாய் மலையில் செய்த உடன்படிக்கையெல்லாம் ஆண்டவர் பேச்சு வார்த்தையில, நீங்க இந்த 10 கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், நான் உங்களை பொக்கிஷமாய் வைத்துக் கொள்வேன், அதுதான் இந்த உடன்படிக்கை. And all the covenants that God made earlier at Mount Sinai, it's by oral words, and I give you commandments and you have to make a covenant with ஆனால் me. புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை இரத்தத்தினால். But however, in the New Testament, the covenant that God makes with us is through His blood. ஆதி சபை, ஆதி திருச்சபையை பார்க்கும்போது, When we see the early church, முதல் 2 நூற்றாண்டுகள் நன்றாய் இருந்தார்கள். first 2 centuries they were very good. மூன்றாவது நூற்றாண்டு வரும்பொழுது விசுவாச துரோகம் சம்பவித்தது. At the beginning of the 3rd century, the great falling away happened. சபையாக அநேகர் விலகி போய்விட்டார்கள், தேவனை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகி As a போய்விட்டார்கள். church, many people they went away from the truth and from God. இப்படி சபை சரித்திரத்திலும் தலைமுறையில் நாம் சரித்திரத்தில் பார்க்கலாம், எப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள். Even in the history of the church, we see a certain group of people they went away from God. இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் மறுபடியும் ஒரு பெரிய விசுவாச துரோகம் சம்பவிக்கும் என்று இப்பொழுது இந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம். And now at these last days we read from these verses, once again there is going to be a great falling away. சரித்திரத்தில் இதுவரைக்கும் கேள்விப்படாத பெரிய விசுவாச துரோகம் இப்பொழுதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் தான் நடக்க போகிறது. And the great falling away that we have not ever heard in the history of the church, it is happening now and it is going to happen more. முழு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. It is happening throughout the whole world. பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சமுதாயங்கள், தேசங்கள் தேவனை விட்டு விலகி போகிறதான காலம். And these are the times it is happening even personally, and it is collectively happening as a nation. கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நாடுகள் தேவனுக்கு துரோகம் செய்து தேவனை விட்டு விலகி போகிறார்கள். The nations that is supposedly to be called as a Christian nation, they have forgotten God and they are going away from God. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சபைகளும் சபையாக தேவனை விட்டு விலகி போகிறதான துரோகம் செய்கிற காலம் வந்திருக்கிறது. These are the times where the Christian church, which is called to be as a Christian church, they are doing treachery against God. இன்றைக்கு நம்முடைய சபையும் கொஞ்சம் கொஞ்சமா பின்மாற்றத்துக்குள் போய் துரோகம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறோம். Even our church, little by little, we are going in a backslidden state, and we are going to at the point of committing treachery against Him. நம்முடைய இயேசுவுக்கும் நமக்கும் இடையில் வந்திருக்கிற உடன்படிக்கையானது அது ஒரு விவாக ஒப்பந்தம். அது And the covenant that has happened between us and our Jesus, it is a marriage vow or a marriage decision. ஒரு கல்யாணம் நடக்கும்போது, when there is a marriage, பையனும் பெண்ணும் கைபிடித்து அவர்கள் அந்த வாக்கு உறுதிமொழிகளை சொல்வார்கள். And both the bride and the bridegroom, they take hold of their hands and they make a vow of marriage. ஆனால் இயேசு நம்மோடு ஒப்பந்தம் செய்யும்போது வார்த்தை சொல்லவில்லை, ரத்தம் சிந்தி ஒப்பந்தம் செய்தார். But however, when Jesus made a covenant with us, He did not say in mere words, but He made a decision or an agreement with His own blood. நீ என் மனைவியா இருக்கிறாய், You are my wife. என்னை புருஷனாய் ஏற்றுக்கொள்கிறாயா? Are you ready to take me as your husband? நான் உனக்காய் ரத்தம் சிந்தி உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன். I shed my own blood and I made a covenant with you. நீ என் சம்பத்தா இருக்கிறாய், You are my treasure. நான் உனக்கு சம்பத்தா இருக்கிறேனா? Is it that I am a treasure to you? இந்த உடன்படிக்கைக்குள் வருவதுதான் விவாக ஒப்பந்தம். And coming to this covenant, it is the oath of the marriage. இந்த ஒப்பந்தத்தை விட்டு விலகும் போது அதற்கு பேர் தான் டைவோர்ஸ். And when we go away, slip away from this oath, that is called the divorce. முழு மனுக்குலம் நம்முடைய தேவனுக்கு சொந்தமானவர்கள். The whole mankind, it belongs to our God. ஆனால் இன்றைக்கு முழு மனுக்குலமும் தேவனை விட்டு டைவோர்ஸ் பண்ணிவிட்டது. But however, the whole mankind today, it made a divorce with God. யூத் கேம்ப் அட்டெண்ட் பண்ணினதான பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு குரூப் ஆக்டிவிட்டில ஒரு கதை வந்தது. And young people attend the youth camp, they know about it, about a story. மேரிலின் மொன்ரோ என்கிறதான ஒரு பாடகி இருந்தாள். There was a singer called Marilyn Monroe. அவங்க அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி. And she was so famous celebrity in her time.
அவளுக்கு திடீரென்று பில்லி கிரஹாம் போய் ஒரு நாள் ஆவியானவர் உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஏவுகிறார் என்று சொல்லி சத்தியத்தை சொன்னார். One day Billy Graham, he went to her and said, the Spirit of God urges me to say the salvation, and he told her. ஆவியானவரை நடத்துகிறார், சொல்ல சொன்னார், சொல்லுகிறேன் என்று சொன்னார். And he said, the Spirit of God is leading me and I asked me to say and I'm saying it to you. அவர் பேசின பிறகு, and after he talked, அவள் சொன்ன வார்த்தை, I don't want your Jesus. and she said, I don't want your Jesus. இயேசு எனக்கு வேண்டாம். I don't need your Jesus. 2 வாரம் கழித்து அவளுடைய டெட் பாடி அவளுடைய பெட்ரூமில் கிடந்தது. And 2 weeks after that, her dead body was found in her bedroom. அவள் தற்கொலை செய்து விட்டாள் என்று சொல்லுகிறார். They say she committed suicide. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் இவளுடைய உயிர் போக போகுது 2 வாரங்கள் கழித்து. முன்னாடியே ஒரு பிரபலமான ஒரு சுவிசேஷகன் அனுப்புற பில்லி கிரஹாம், உனக்கு நான் பெஸ்ட் ஆளை தருகிறேன், இயேசு ஏற்றுக்கொள். ஆனால் அவளுடைய பதில், I don't want your Jesus. உன் இயேசு எனக்கு வேண்டாம். So God knows that she will die after 2 weeks, and because of that he sends the most famous preacher Billy Graham to preach about him, but her reply was she did not need Jesus. அந்த ஒரு ஸ்திரீ சொல்லுகிற பதில் இன்றைக்கு முழு உலகமும் சொல்ல ஆரம்பித்திருக்குது. I don't want, எனக்கு இயேசு வேண்டாம். And that very words the whole world is saying now, I don't want your Jesus. இன்றைக்கு சைலண்டாக அந்த குரல் நம் மத்தியிலும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. But today, even in our midst, silently that voice is rising up. வாயை திறந்து நாம் யாரும் சொல்ல துணிய மாட்டோம். And no one will be so presumptuous enough to open our mouth and say it. ஆனால் நம்முடைய கிரியைகள் ஆண்டவரை எட்டி உதைக்கிறது. But however our actions, our works, it is kicking our God. முழு உலகமும் இந்த ஆண்டவரை விவாகரத்து செய்திருக்கிறது. இப்பொழுது சபையும் துரோகம் செய்து சுயமாய் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. The whole world has made a diverse with God, and now even the church, it is making treachery and is going against God. ஒரு மனுஷன் ஒரு புக் எழுதினார், ஒரு கிறிஸ்டியன், அவர் நீல் ஆண்டர்சன் அவருடைய பேர். One Christian named Neil Anderson, he wrote a book. அந்த புக்கினுடைய தலைப்பு The Seduction of Our Children, நம்முடைய பிள்ளைகளினுடைய வஞ்சனை. And the topic of that book is the seduction of our children. இந்த தலைமுறை, அதாவது இப்பொழுது இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தார் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வசீகரிக்க இறங்கி இருக்கிறார்கள் என்று வர்ணிக்கிற ஒரு புத்தகம். And that book describes how the Satanists, it is they are trying to seduce our children. இன்றைக்கு பெற்றோர்கள் ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறார்கள், ஆனால் இன்றைக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கிறது? Now today we find the parents, they are spiritual to some level, but however, how are their children? விட்டா போதும்னு பறந்துருவாங்க. இப்ப கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா போதும், விட்டா போதும்னு பறந்துருவாங்க. And the moment that we give some freedom, immediately they will fly away. அந்த இயேசுவின் மேல் அந்த பற்று இல்ல, அந்த விவாக அன்பு இல்ல. And that affection towards Jesus, that marriage, love of marriage, it is not in them. நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஃபார்ம் ஃபில் அப் அந்த யூத் கேம்ப் ஃபார்ம் ஃபில் அப் வந்து வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப், எல்லாரும் டு டூ த வில் ஆஃப் காட் அப்படின்னு ஒன்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது. And we all see about the youth form and the young people has to fill what is the ambition. They say they have a ready made answer, the will of God, but we do not know what it is. ஆனால் பரிசுத்த பவுலுக்கு அப்படி ஒரு ஃபார்ம் கொடுத்து உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று எழுதினார். அவர் எழுதியிருப்பார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவது. But however, when such a same form it is being given to St. Paul, and when we are asked what is your ambition, what is your goal, he would have written to win, to gain Christ. நாம் நம்மே ஒரு கேள்வி கேட்போமே. Now let us ask question to ourselves. இன்னைக்கு எதுக்கு வந்தோம் எங்க சர்ச்சுக்கு? For what reason have you come to the church today? நான் எதுக்கு வந்தேன்? For what reason I have come here? எனக்கு இப்போ பிரசங்க டாபிக் கிடைச்சது, உங்களுக்கு பேசுறதுக்கு ரெடியா இருக்கு, அதுக்கு தான் வந்தேனா? Is it that because I've got a topic to preach unto you have I come? நம்முடைய குறிக்கோள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதா இருக்க வேண்டும். Our goal, our aim is to win Christ. சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்க போகிற தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இடையில்
Very soon there's going to happen a great marriage between God and man. அந்த கல்யாணத்திற்காக ஆயத்தப்படும்படியாக தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். To get ready ourselves for that marriage we have come here. ஒரு காலத்தில் நாம் எல்லாம் இயேசுவுக்கு ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். One point of time we were all aliens and strangers and enemies to our God. அவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் இருந்தோம். We are a people who are running away from him. ஆனால் இயேசு நம்மை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டார். But however Jesus chased us again and again and again, and he caught of us. அன்றிலிருந்து நம்ம சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தோம். From that day onwards we were visiting this church. பரிசுத்த பவுலும் அப்படி ஒரு காலத்தில் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருந்தார். Even Saint Paul at one point of time he was running away from God. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாக குதிரையில் அவர் சவாரி செய்து To கொண்டிருக்கிறார். persecute the Christians he was riding on a horse. கிறிஸ்துவுக்கு விரோதியான காரியங்களில் அவர் பயங்கர ஸ்பீடாக இருந்தார். He was very rapid and speed for all things that is against the Christians. திடீரென்று ஒரு லைட் அடித்தது. Suddenly a light shone upon him. குதிரையிலிருந்து விழுந்தான். He fell down from his horse. சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? Saul, why do you persecute me? ஆண்டவரே நீர் யார்? He said, O Lord, who art thou? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom thou persecutest. அன்றிலிருந்து அவனுடைய திசையே மாறிவிட்டார். 180 degrees திரும்பி விட்டார். And from that day onwards his whole direction was changed to 180 degrees. குதிரை வேகத்தை விட பயங்கர வேகத்தில் இயேசுவை சேஸ் பண்ண ஆரம்பிச்சார். More than the swiftness of the horse, more the fast of the horse, he chased Jesus. எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடருகிறேன் என்று எத்தனை தடைகள் எத்தனை பாடுகள் எல்லாற்றையும் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். For that which I am apprehended I run with all my desire, whatever be the persecutions or hindrances I run towards with all my love. சாவு எனக்கு ஆதாயம். Death is my gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன். Christ is my life. எப்படி ஆயினும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நான் அடைய வேண்டும். Somehow I should attain the resurrection from the dead. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? இந்த வார்த்தைகளே அவருடைய வேகம் தெரியுதா? We can see his zeal from these words. என்ன பட்டயமோ என்ன நிர்வாணமோ என்ன பட்டினியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் தடுக்க முடியாது. என் ஸ்பீடை யாராலும் குறைக்க முடியாது. Whatever be the sword or perils or whatever tribulations or persecution, none can deter me, none can stop me from the speed that I following my Jesus. ஒரு காலத்தில் இயேசு இவரை துரத்தி பிடித்தார். இப்பொழுது இவர் இயேசுவை துரத்துகிறார். At one point of time Jesus was chasing him again and again, and he got caught of him, but now he is chasing after Jesus. நாம் பாட்டுகளை பாடும்போது இயேசுவை துரத்துகிறோமா? When we sing our songs, are we chasing our Jesus? இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய இருதயம் இயேசுவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதா? When we hear these words, is our heart desiring that somehow we have to gain our Christ? ஒரு மனுஷன் சொன்னார், many people are just using God. நிறைய பேர் இயேசுவை யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான். One man of God said many people are using God. அதாவது எனக்கு ஒரு பிளான் இருக்கு, எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு இஷ்டம் இருக்கு. அந்த பிளான் என்னால செயல்படுத்த முடியாது. அதனால ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணும். I have my own plan, I have my own agenda, I have my own desire, I have my own actions, everything, and I cannot accomplish it by my own. For that reason I want my God. இயேசுவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய மனைவியா இருக்க வேண்டும். And to somehow gain or win Christ, God has brought us here so that we might become his wife and bride. இந்த நோக்கத்தை தவிர நாம் வேற ஏதாவது அதற்கு முன்னாடி வைத்தால் அது துரோகம். And apart from this one single goal, if we place anything before it, that is treachery. நம்முடைய உள்ளம் எப்படி தேவனை தேடிக்கொண்டிருக்கிறது? How is a heart seeking our God? எதை தேடும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம்? Seeking what we have come here. 80% கிறிஸ்தவர்கள் உலக நாட்டத்தோடு தான் வந்திருக்கிறார்கள். 80% of the Christians, they have come with all the desires of the world. படிப்புக்காக, வேலைக்காக, கல்யாணத்துக்காக, காருக்காக, உயர்வுக்காக, வெளிநாட்டு வீசாவுக்காக, பதவி உயர்வுக்காக, இதற்கு தான் இயேசு. And for all the education, for the promotion, for the prosperity of this world, for getting visa to abroad, for all these material things, they need Jesus. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த நீ வராமல் இவைகளுக்காக நீ கூட்டத்திற்கு வந்தால்
நான் அல்ல, பைபிள் சொல்லுகிறது நீ எல்லா மனுஷர்களை பார்க்கலும் நிர்பந்தமானவன். Rather than gaining Christ, and if your motive is to come to Jesus only for this thing, then it is not I who say, but the scripture says, you are all men most miserable. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு Soon after this service is over, என்ன நடக்குது? அல்லேலூயா, அதான் நம்முடைய கடைசி வார்த்தை கூட்டத்துக்கு. and the last word for this meeting is hallelujah. அந்த ஹல்லேலூயா சொன்ன உடனே The moment that we complete this word, தேவனுக்கும் நமக்கும் ஸ்விட்ச் ஆஃப், அவ்வளவுதான். between us and the God there is a switch off. அப்படியே கட் ஆகுது. அப்படியே நம்ம அடுத்த பிரைஸ் எல்லாம் பிரதர் எப்படி இருக்கீங்க வேற என்னமோலாம் பேச ஆரம்பிச்சிடும். And we say praise the Lord brother, we speak of unnecessary things. சம்டைம்ஸ் நெசசரி தான், ஆனால் அந்த கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறோமா? Sometimes they are indeed necessary, but are we speaking words where it can win our Christ? அப்போ இந்த வார்த்தை இல்ல, அப்படியே கட் ஆகுது. So all these words are being cut off. ஒரு செகண்ட்ல எல்லா ஃபேன் லைட் ஆஃப் ஆன எப்படி இருக்கும், அப்படி அத்தனை நம்ம 600 பேர் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுறோம். பேச்சு அப்படியே மாறுது, சப்ஜெக்டே மாறுது. It is as though in 1 second all the lights and fans are switched off, all 500 600 people, all we are cut off. The subject itself is changed entirely. அதுதான் விவாக ஒப்பந்தமா? Is it that the oath of the marriage? பையனும் பெண்ணும் கையை பிடித்து இனிமேல் ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், அதுதான் ஒப்பந்தமா? And holding the hands of the bride and the bridegroom, henceforth for 8 hours I and you will be in one. Is it that? Oh, அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 9 லிருந்து 12 வரைக்கும் ஆண்டவருக்கு நான் உண்மையே கவனிப்பேன். and this is what we are doing from 9 to 12:30. Oh Lord, between these time I will be serving you. மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் நான் உனக்கு மாத்திரம் உண்மையாக இருப்பேன், அதுதான் விவாக ஒப்பந்தம். The oath of the marriage is till the day of our death I will be faithful to you. ஆனால் இந்த விவாகத்தில் மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. But however in this marriage even death cannot separate us. அப்ப எந்த நாட்டத்தோடு கூட நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? So with what desire are we running our spiritual life? இன்றைக்கு இந்த உலகமானது ஒரு இரண்டாவது புருஷனை போல நம்மை பிரிக்க வகை தேடிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவிடத்திலிருந்து. And today this world, it is trying to separate us from our Christ as a second husband. துரதிர்ஷ்டவசமா துக்கத்தோடு சொல்லுகிறேன், அநேகர் இயேசுவோடு விவாகரத்து செய்து பேருக்காக மற்றும் அவர்களுடைய ஆதாயத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இரண்டாவது புருஷனாகிய உலகத்தோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்து உலகத்தை பிரியப்படுத்த நடந்து கொண்டிருக்கிறார்கள். Unfortunately, and with all grievance I am saying, majority of the people, they have made a diverse with the Lord, and they are going after the world and made a covenant with the world. இது விபச்சாரம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். James says it, this is an adultery. அதனால நாம் யாரை பிரியப்படுத்த வந்தோம்? So to please whom are we come? அந்த உலக சந்தோஷம் நமக்குள்ள பொங்குதா? Is that the pleasures of this world bubbling within us? அது வேசித்தன எழுச்சி. அது That is the emotions of an harlot. கிறிஸ்துவை பற்றி ஒரு கவலை இல்லை, அவரை துக்கப்படுத்தணும் கவலை இல்லை. நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், முடிஞ்சா என்னை சந்தோஷப்படுத்த ஆண்டவரே. We are not at all concerned that we are grieving our Jesus. It is all that I need to be satisfied, I need to be happy, and that is the reason I am coming here. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் என்னை நடத்தினதான ஒரு பாதையை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். And while I was in my childhood, I think I've already shared with you in the path where the Lord led me. ஆனால் இது ஒரு கண்டிப்புள்ள சபை என்பதற்காக அந்த சம்பவத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I like to share that this church is a strict church. சின்ன வயதில் என்னுடைய தாயார் ஒரு சொப்பனத்தை கண்டார்கள். And while I was very young, my mother had a dream. சிறிய வயதில் எனக்கு பீச்சுக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. And at my childhood I had a desire to go to beach. அன்றைக்கு என்னுடைய தாயாரும் பெற்றோர் போய் அன்றைக்குள்ள சீஃப் பாஸ்டர் கிட்ட கேட்டாங்க, பையன் பீச்சுக்கு போகணும்னு விரும்புறா, போகலாமா? And on those time my parents went to the pastor and they asked, my son is desiring to go to beach, shall we go? அப்பொழுது பாஸ்டர் வேண்டாம் என்று சொன்னார். Then the pastor said no. அப்போ என்னுடைய பெற்றோருக்கு ஒரு சிந்தை வந்து, பீச்சுக்கு போறதெல்லாம் ஒரு தப்பா?
And then our parents, they had a doubt, is it wrong even to go for a beach? அன்றைக்கு ராத்திரி என்னுடைய தாயார் ஒரு கனவை கண்டார்கள். At that night, my mother had a dream. ஒரு பெரிய மைதானத்தில் நிறைய சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். In the great ground, many little children was playing. அதுல நானும் இருக்கிறேன். And I was also among them. அந்த கிரவுண்டின் நடுவுல ஒரு பெரிய உயர்ந்த அழகான ஒரு மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். At the center of the ground there was a man who is so high, tall, and he was standing with all its garments. ஒரு வினோதமான அரபிய தேசத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். And he had ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். and he was adorned peculiarly and with the adornment of an Arabian. அப்போ அவருடைய கையில ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு, டம்ளர் இருக்கு. And in his hand he had a big tumbler. அதனுடைய கீழ் பகுதியில சின்ன ஒரு ட்ரிங்க், ஒரு கேஸ் சோடா உள்ள ஒரு பானம், ஃபேண்டா மிரிண்டா மாதிரி ஒரு ட்ரிங்க் இருக்கு. At the bottom of the tumbler there was a liquid just like the soda or mirinda. அது கையில பிடிச்சிட்டு யாரையோ தேடிட்டே இருக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில. And he was holding in his hand, and it was as though he was searching someone. திடீரென்று அவருடைய கண் என்னை பார்த்தது. Suddenly his eyes fell upon me. தேடுவதை நிறுத்தி விட்டார், என்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். And he stopped seeking, and he was seeking only me. அந்த கிளாஸை வச்சு கிட்ட வராரு. And he brought the tumbler closer to me. என்னுடைய தாயார் தான் இந்த சொப்பனத்தை கண்டு கொண்டு இருக்கிறார்கள். சொப்பனத்திலே அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போது என்னை பார்த்து கத்துறாங்க, தேஜு அங்க நிக்காதே, வந்து விடு. And as she was dreaming, even in the dream she was shouting, screaming at me, saying, Teju, do not stand there, come to me. அவர் கிட்ட வந்து விட்டார். And that person came closer to me. அந்த கிளாஸ் எடுத்து என்னுடைய வாயில வச்சார். And he took the tumbler and he kept it on my mouth. அம்மா கத்திட்டு இருக்க, அங்க நிக்காதே, வந்து விடு. But my mother was screaming, do not stand there, come here. அதை நான் குடிக்கவில்லை. I did not drink it. ஆனா அந்த கேஸ் என்னுடைய மூக்குல ஏறிடுச்சு. But that vapor, the gas, it went into my nostrils. அப்பொழுது திடீர் அந்த ஸ்மெல் எனக்குள்ள ஏறின உடனே பயங்கர வேகத்தில் ஓட ஆரம்பித்தேன். And suddenly that as soon as that smell came into my nostrils, I ran rapidly. ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒன்று சத்தமாய் சொல்லிக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தேன். As I was running, I was saying these words and running. எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தேன். I said, I do not need my Jesus, I do not need my Jesus, and I was running away. சொப்பனத்திலிருந்து விழித்தார்கள். And my mother woke up from his dream. அர்த்தத்தை உடனே புரிந்து கொண்டார்கள். She understood the meaning. அந்த மனுஷன் இந்த உலகம். That man is the world. அவருடைய கையில் இருக்க அந்த ட்ரிங்க் இந்த உலகத்தின் இன்பங்கள். And the drink that was in his hand is the pleasures of this world. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேடுகிறான் அவன். And he is seeking for the chosen ones. பீச்சுக்கு போறது தப்பில்லை. It is not wrong to go to a beach. பாவம் அல்ல. It is not a sin. அது உலகத்தை குடிக்கிறது, ஆனால் உலகத்துடைய ஸ்மெல் அங்க இருக்கு. And it is not drinking the world, but there is the smell of the world there. அங்க மணல் பாவம் அல்ல, அங்க இருக்கிற உப்பு தண்ணீரும் பாவம் அல்ல. The sand over the seashore and the waters in the sea, neither of them is not wrong. அங்கே கூடி வருகிறது யார்? But who are those who are gathered there? அங்கே காணக்கூடிய காட்சிகள் என்ன? What are the scenes that we see there? உலகத்துடைய ஸ்மெல் அங்கே இருக்கிறது. The smell of the world is in there. உன் மகனை இதிலே என்ன தப்பு என்று சொல்லி இப்பொழுது நீ கொண்டு போவாய், ஒரு நாள் வரும் இயேசு வேண்டாம் என்று சொல்லி ஓடி போகிறான். ஆயத்தமா? And perhaps you might bring your son there. What is wrong in that saying? But one day he is going to run away saying, I do not need Jesus. இதனால் தான் சிறிய காரியங்களிலும் நாங்கள் கண்டிப்பா இருக்கிறோம். And because of this, even in this trivial matters we are so strict. சின்ன உலக பாய்சன் மைண்டில் ஏறினா போதும், இங்க இயேசுவை டைவர்ஸ் பண்ணி உலகத்தை கல்யாணம் பண்ணிடுவோம். Even it is enough a little poison of this world enters into the children, immediately they will divorce Jesus and go after this world. மற்றதெல்லாம் கரெக்டா இருப்போம். குறிப்பிட்ட நேரம் வரும்போது இயேசுக்கு துரோகம் பண்ணி உலகத்தை பிரியப்படுத்துகிற நம்முடைய வேலையை காட்டுவோம். We will be correct in all those things, but at the appointed time we will go do treachery against our Jesus, and we go again towards the world. நேற்று கேட்டோம், 3 குரூப்பாய் சபை பிரிய போகுது. Yesterday we heard the church is going to be split into 3 groups. A group எடுத்துக்கொள்ளப்பட போகிறது இயேசுவின் வருகையில். Group A is going to be caught up at the coming of the Lord. B group ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆனவங்க, ஆனா ஏதோ சின்ன விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருந்தாங்க, கைவிடப்பட்டாங்க, இரத்த சாட்சிகளா மரிப்பார்கள். The B group is so spiritual, but however for one single reason they do not go at the coming of the Lord, and they are left behind and they are going to die as martyrs. C group
ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி ஒரு கவலையும் இல்லை. என் வீடு கட்டி முடிச்சா போதும், நான் படிச்சு நல்லா முன்னேறின உலகத்துல. இவங்க தான் சி குரூப். ஆவிக்குரிய மைண்டே கிடையாது. இவங்க கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவோடு சேர போகிறார்கள். அவர்கள் தான் விசுவாச துரோகிகள். And the group C is those people who are least bothered about their spiritual life. They are all bothered about their education, their prosperity in this world, and they will be left behind, and they will be joining along with the Antichrist, and they are the falling away. நம்முடைய நாட்டம் என்ன? எதற்காக இங்க வந்திருக்கிறோம்? What is our desire? For what reason have we come here? நமக்குள்ள அந்த விசுவாச துரோகம் சம்பவிக்கிறதா? Is it that falling away is happening in us? நம்முடைய பிள்ளைகளை வசீகரிக்கும்படியாக, தேவனை விட்டு பிரிக்கும்படியாக, விசுவாச துரோகம் செய்யும்படியாக, விவாக ரத்து செய்யும்படியாக அவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. And we are all ready so that along with the children they are being seduced, and we are all ready to make a divorce with our Jesus. அடிக்கடி யூத் மீட்டிங் நடத்துறோம். Often we are conducting the youth meeting. சண்டே ஸ்கூல் நடத்துறோம். We are conducting the Sunday school. எது ஜெயிக்குது? யூத் மீட்டிங் ஜெயிக்குதா, சண்டே ஸ்கூல் ஜெயிக்குதா, அல்லது உலகம் ஜெயிக்குதா? Which is gaining the victory, the youth meeting, the Sunday school, or the world? அவங்களுடைய உடையை பார்க்கும்போது, அவங்களுடைய பொருட்களை பார்க்கும்போது உலகம் தெரிகிறதா, பரிசுத்தம் தெரிகிறதா? When we see their dress, when we see their things, are we seeing world or are we seeing Jesus in them? அடுத்த தலைமுறை இயேசுவை விவாகரத்து செய்த தலைமுறையாய் எழும்புகிறார்கள். And the next generation or the generation, they are rising up to make a divorce with Jesus. இயேசுவை நேசிக்கிற மனவாட்டி அன்போடு வளருகிறார்களா? Are they growing with the love of the bride? வாலிபர்களை பார்க்கும்போது யூத் மீட்டிங்ல கூட விசேஷமா பாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். அவங்க வந்து கூட்டத்துக்கு வரல. When we see in the youth meeting, especially the boys, they are least interested, not at all interested to come for these meetings. போன முறை நாங்க பேசிட்டு இருந்தோம். Last time we were discussing. இந்த பச்சை பாயில ஒரு 3 அடி ஹைட்ல ஒரு வால் போட்டா எத்தனை பேர் வருவாங்க பாப்போம். And in the mat, the green mat, if we raise up a wall of 3 feet, we can see how many will come. அங்க இரும்புலியூர்ல 3 அடி ஹைட்ல ஒரு சுவர் எழுப்பினார். ஒரு 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 ஷீட் போட்டா எத்தனை பாய்ஸ் கேர்ள்ஸ் வருவாங்க? And at Irimbliu, if we happen to put a wall or a sheet in between them, how many boys and girls will come? பின்னாடி உட்காராதீங்க, முன்னாடி வாங்க அப்படி சொன்னா உடனே எழும்பி அப்படி போயிடுறாங்க. And when we asked them to not to sit at the rear, come forward, immediately they go away. அந்த ஊழியக்காரர் பிரதர் அடுத்த குரூப் போய் முன்னாடி வான்னு சொல்லும்போது அந்த குரூப் பின்னாடி அதே இடத்துல வந்து உட்கார்ந்து. And then servant of God, when he comes to the other group, and this group will come back and they will be seated at the rear. இவங்க தான் நாளைக்கு சபை. These are the people who are the next generation of the நம்முடைய church. பிள்ளைகள், சிபிஎம் பிள்ளைகள். They are our CPM children. என்ன நடக்க போகுது? சபை சாக போகுது. What is going to happen? The church is going to die. தொட முடியாது. ஏதாவது கேட்க நீ வர மாட்டேன சர்ச்சுக்கு. We cannot even touch them. If we ask them, they will say, no more I will come to the church. அப்படியே சைலண்டா உட்கார்ந்து ஜெபிச்சு ஆண்டவரே மாற்றும் ஜெபிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். We only have to pray, oh Lord, please change us, please change us. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How is our heart? நிறைய அதாவது இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கு, இது விழுகை இல்ல, falling away, falling down இல்ல, falling away. அதாவது அவர்கள் விலகி போகிறார்கள். அதாவது பின்மாற்றம் இல்ல, அந்தி கிறிஸ்துவோடு சேர போகிறார்கள். In English it is said, it is falling away, not falling down. It is not neither backslidden state, but they are going to join themselves with the Antichrist. அப்போ இதற்காக தான் நாம் அழ வேண்டும். For this reason we have to cry. ஆண்டவருடைய மனைவியா இருக்க வேண்டியதான சபையை பார்த்து முழு உலகம் என்ன டைவர்ஸ் பண்ணிடுச்சு, நீயுமா என்று கேட்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விட்டோம். We have come to a place where we were supposed to marry our Lord, and the whole world has made a divorce with me. Is it, are you too? நம்மை விட்டு விலகி போகிறவர்கள், இயேசுவை விட்டு விலகி போகிறவர்களுடைய அந்த சமுதாயத்திலிருந்து அந்தி கிறிஸ்து எழும்ப போகிறார். And among the society of those people who go away from the Lord, Antichrist is going to come. அந்த விசுவாச துரோகத்தின் உச்சகட்டத்திலிருந்து மையத்திலிருந்து தான் இந்த பாவ மனுஷன் கேட்டின் மகன் எழும்ப போகிறார். And at the peak of this falling away of faith, this man of sin or the son of perdition will be revealed. இந்த விசுவாச துரோகத்தை செயல்படுத்தும்படியாக உலகம் பயங்கர
பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. to operate, to make it work of this falling away, the world, it is doing all kinds of things. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசினார், தீய காற்றுகள் வீச போகிறது. Even today the Spirit of God spoke, the evil winds are going to blow. அந்த தீய காற்றுகள் நாற்றம் பிடித்த காற்றுகளாக, பயப்படுத்துகிற காற்றுகளாக வந்தால் யாரும் அதில் சேர மாட்டார்கள். And if that evil winds, it has become filthy, or it is a wind that can threaten us, no one will join it. அது வசீகரிக்கிற காற்றுகள். But that is a seducing wind. நாம் விரும்பக்கூடிய காற்றுகள். And those are the winds that we could desire. அதுக்கு பின்னாடி போய் கொஞ்ச நேரம் மாட்டின பிறகுதான் அதனுடைய உண்மையான ரூபம் வெளிப்படும். And only after we get entangled in that wind, and after we could realize, then we will know what it is. இன்றைக்கு முழு உலகத்தில் ஜனங்கள் நாட்டம் வைக்கிற எல்லா துறைகளில் இப்பொழுது பிசாசு சர்ப்பம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. And in all the desires of this world, they are having, the serpent is coming out of them. படிப்புல சர்ப்பம் ஏறி விட்டது. In education, the serpent is coming up. எல்லாவற்றையும் விவரிக்க நேரம் இல்லை. I do not have time to explain all these things. அரசியலுக்குள்ள சர்ப்பம் ஏறி விட்டது. In politics, serpent has come. ஸ்போர்ட்ஸ் துறைக்குள்ள சர்ப்பம் ஏறி In the விட்டது. departments of sports and games, it has come. மியூசிக்குள்ள சர்ப்பம் ஏறி விட்டது. Even among music. சினிமாவுக்குள்ள பிசாசு ஏறி விட்டது. In movies, it has come. பல வடிவங்கள்ல தீய சக்திகள் தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. In different forms, the evil spirits are showing up their heads. கிறிஸ்தவர்கள் இவைகளை தான் விரும்பி பின்பற்றுகிறார்கள். The Christians are just desiring it, and they are following after. திடீரென்று பிசாசு தலை காட்டும்போது ஓட பலன் இருக்காது. Suddenly, when the devil shows of its true color, we will not have strength to run off. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷனுடைய சாட்சியை கேட்டேன். Few years ago, I happened to hear a testimony of a man. அவர் ஒரு அக்னாஸ்டிக், நாஸ்திகனும் அல்ல, அவர் விசுவாசியும் அல்ல, ரெண்டுக்கும் இடையில் உள்ளவர். And he was an agnostic, neither was an atheist, nor he was a believer of God. அக்னாஸ்டிக் என்று சொன்னால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நம்மால கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள். And agnostics are those person who say we cannot find whether there is God or not. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு முறை வியாதிப்பட்டார். And such a person as this, he was sick. சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூவில் இருந்தார். And he was in the ICU in a serious condition. மரித்தார். He was dead. அவருடைய ஆத்மா அவரை விட்டு பிரிந்தது. And his soul departed from his body. சொல்றார், என்னுடைய உடம்பு என் பெட்ல எனக்கு தெரியுது. And he says, I could see my body on the bed. அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். And I went away out of the room. வெளியில சில டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் நின்று கொண்டிருந்தார். ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் வச்சு நிக்கறாங்க. And outside of the room, the doctors and nurses, they having their stethoscopes, and they were standing. சீக்கிரமா எவ்வளவு நேரம் என்று சொன்னார்கள். And they said, come soon. Why you delay? இவர் யோசித்தா, இவங்க யாரும் என்னை கூப்பிடவே இல்லை, என்ன எவ்வளவு நேரம் சீக்கிரமான்னு சொல்றாங்க. And he was thinking, no one has called me, then why are they saying very soon? ஃபாலோ பண்ணார். And he did follow them. அந்த ஹாஸ்பிடலுடைய அந்த காரிடோர் ரூம்ஸ் கடையில் இருக்க அந்த பாதையில் நடந்து கொண்டே இருக்கிறார். இவங்களும் முன்ன அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் முன்னாடி போறாங்க, இவர் பின்னாடி போறார். And the doctors and the nurses, they were going on the corridor, and he was also following them. ரொம்ப நேரம் போய் இருட்டான ஒரு பாதைக்குள்ள போகுது. And after so long, they went into a very dark place. அப்போ அவர் யோசித்தார். Then he thought within himself, என்ன ஹாஸ்பிடல் பாதை இவ்ளோ லாங்கா இருக்கு, பில்டிங். and why is this path in hospital, it is very long. இருட்டாயிட்டே போதே. It is becoming darker and எங்க darker. கொண்டு போறாங்க என்ன? Where are they taking me? அப்படி நின்றாராம். He stood there. நின்ற உடனே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி திரும்பினாங்களாம். And the moment that he stood, all the doctors and the nurses turned back. திரும்பினா டாக்டர்ஸ் எல்லாம் பேய், எல்லாம் மிருகமுகம் அவரை கையை பிடிச்சிட்டாங்க. And when they turned, they are not doctors and nurses, they are all devils and beasts. They took hold of his hand. இழுக்க ஆரம்பிச்சாங்க. They started to drag him. திடீரென்று மைண்டில் ஒரு நினைவு வந்தது. Immediately some thought came into his mind. 8வது கிளாஸோ என்னமோ படிக்கும்போது சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறார் சின்ன வயசுல. அப்பொழுது இயேசு பற்றி சொன்ன அந்த நினைவு திடீரென்று அந்த நேரம் வந்தது. He had this thought that it was while he was studying our 8th class in his Sunday school, he happened to remember that. அவரால கத்த முடியல. He could not shout. அந்த சின்ன குரல்ல மெதுவா இயேசுவே என்று சொன்னார். With this little and feeble voice, he said, Jesus. அடுத்த நிமிஷம் திருப்பி ரூம்ல இருந்தார். The next moment he was in his room. பெட்ல எழும்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். He was sitting on his bed. இது பொய் அல்ல என்பதற்கு அத்தாட்சி என்ன தெரியுமா?
Do you know what is the evidence that this is not false? அந்த மனுஷன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்ன மனுஷன் இன்றைக்கு ஒரு பாஸ்டரா இருக்கிறார் அவர். And that man who said that we cannot find whether there's God or not, now he is a pastor. நான் எல்லாம் சொல்ல வருகிறேன். What I'm trying to say, ஆரம்பத்தில் அவர்கள் நல்ல அழகான டாக்டர்ஸ் நர்சஸா இருந்தாங்க. சீக்கிரமா சில நேரம் கழித்து முகம் மாறிவிட்டது. and initially all the doctors and nurses, they are so good and they are calling them, but after some time their whole visage changed. விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, believers and the children of God, மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். be careful. இந்த இரண்டாவது புருஷனாகிய உலகத்துடைய அட்ராக்ஷன் அதனால் வசீகரிக்கப்பட்டு பின்னாடி போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முகம் மாற போகிறது. If you are being seduced by the second husband and you are being attracted, and after some time the whole form is going to change. இந்த முழு உலகத்துல எல்லா ஆடம்பரத்துடைய முகம் மாற போகிறது. All the adornment, all the fashions of this world, it is going to change. நம்மை வசீகரிக்கிற எல்லாவற்றினுடைய முகம் மாற போகிறது. And all the faces of the seducing spirits, it is going to change. விரும்பி பின்பற்றின எல்லாமே பயப்படக்கூடியதாய் மாற போகிறது. And all those things that we desire and we are following, it is going to change as something to be afraid. அழகாய் தோற்றமளித்த எல்லாமே பாம்புருவமாய் மாற போகிறது. All that appear to be beautiful, it is going to become like the serpents. நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, பயப்படுத்தும்படியாய் சொல்லவில்லை, இது உண்மை. I am not saying it is a joke or not trying to threaten you, it is the fact. கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள பழகுவோமாக. Let us be habituated to cling on to Christ. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாய் மாற்றுவோமாக. Let us change our main aim and a goal to win or gain Christ. எத்தனையோ தேசங்கள் அந்தி கிறிஸ்துக்கு விற்கப்படுகிறது. Many nations, they have sold themselves to the Antichrist. எத்தனையோ சபைகள் ஆண்டவரை விட்டு விலகி துரோகம் செய்து விட்டார்கள். Many churches, they have gone away from our God and they have made treachery to God. எத்தனையோ பிரபலமானவர்கள், புக்ஸ் எழுதினவங்க, நல்ல பிரசங்கம் பண்ணினவங்க, முழு உலக லெவல்ல ஃபேமஸா இருந்தவங்க, இன்றைக்கு எத்தனையோ பேர் இப்போ விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவங்களா இப்படியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். Many famous people, many people who wrote the books and they are so famous and so celebrities, and now they are at the verge of the falling, where we can say, is this the people? ஆசீர்வாதமா இருந்த எத்தனையோ பேர், ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்த எத்தனையோ பேர் இப்பொழுது துரோகிகளாக மாறிவிட்டார்கள். Many people who are so blessed, they so witness to our Jesus, now they have become traitors. அவர்களை பிரித்ததான அந்த உலகத்தினுடைய வல்லமைகள் நம்மையும் தேடி வரும். And the powers of this world which separated such people, it also will come in search of us. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்க அமெரிக்கால, பெண் இயேசு கிறிஸ்து. And you could have heard about it. They are saying woman Jesus Christ has come. அவள் ஒரு பாடகி. She was a singer. அவளுடைய பேர் பியான்சே. அவள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மாதிரி வேஷம் தரிச்சு அவளோட புதிய மார்க்கத்தை ஆரம்பித்திருக்கிறாள். And her name is Beyonce, and now she is making herself as the Jesus Christ, and she has also started a way. அவங்க போஸ்டர்ல பார்க்க, have you received Beyonce as your personal savior? அந்த பெண்ணை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களா? In that poster we also read this phrase, have you received Beyonce as your personal savior? எவ்வளவு பயங்கரமாய் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. See how terrible the world is becoming. அந்த உலகம் நாம் விரும்புகிற ஆடம்பரம் எல்லாம் ஒரே டிபார்ட்மென்ட் தான். So that world and the fashions that we are desiring, it all belongs to the same group. அந்த பெண் இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், ஆனா அந்த உலகத்துடைய ஆடம்பரம், அந்த ஸ்டைல், அந்த நகை எல்லாம் எனக்கு வேணும், அந்த லேட்டஸ்ட் பேண்ட் ஷர்ட் எல்லாம் வேணும். ரெண்டு ஒரே டிபார்ட்மென்ட் தான். அதுக்கு இயேசு, அந்த பெண் இயேசு ஏற்றுக்கொள்ளலாம், ரெண்டு ஒன்று தான். And perhaps we might say we do not need that woman Jesus Christ, but however all the fashions and the styles and the jewels and the stylish garments, they are also belong to the same group. It is same, it is just as though we need that woman Jesus. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நம்முடைய இருதயம் எதை தேடிக் கொண்டிருக்கிறது? To what our heart is seeking. ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு பேசினார்.
The Spirit of God, He spoke to us today. நீ பொருட்களை கொண்டு என்னை சேவிக்கிறாய், நீ ஊழியம் செய்து என்னை சேவிக்கிறாய், ஆனால் உன்னுடைய இருதயம் எனக்கு வேண்டும். And you serve me with your things, with your ministries, but I need your heart. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புவோமாக. Let us turn our heart toward God so that we might win Christ. அந்த இரண்டாவது புருஷனாகிய உலகத்திற்கு விவாகரத்து செய்து மறுபடியுமாக நம்முடைய முதல் புருஷனாக இயேசுவுக்கு உண்மையாய் இருக்க நாம் ஒப்பு கொடுப்போமாக. Let us submit ourselves so that we might make a divorce with that second husband, the world, and let us come back to our first husband and let us come back closer to him. என் புருஷனாக இயேசுவுக்காக என் உள்ளம் ஏங்கட்டும் பொங்கட்டும். And for my husband Jesus, let my heart yearn and bubble. இந்த பிரசங்கத்தையும் கேட்டு இந்த வார்த்தைகளையும் கேட்டு என் இருதயம் அசையாமல் இருக்கக்கூடிய கடினமாய் இருக்கிறதா? இரண்டாவது புருஷனோட ஒப்பந்தம் செய்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதா? Is it that even after hearing such a message, is it that my heart is still going after the second husband? Is it that it is yearning for that worldly things? இன்றைக்கு சைனாவை பாருங்கள். See China today. ரஷ்யாவை பாருங்கள். See Russia. அமெரிக்காவை பாருங்கள். See America. பெரிய பெரிய நாடுகள், பெரிய பெரிய சேனைகள். And they are greater nations, greater armies. ஆனால் அந்த தலைவர்களுக்கே பிசாசு தான் நடத்துகிறது. காற்றுகள் அவர்களை வாரிக்கொண்டு போகிறது. But even those leaders, they are led by the spirits, the devil, and his winds are driving them. அந்த காற்றுகள் நம்மையும் வாரிக்கொண்டு போக வருகிறது. And that same wind, it has come even to sweep us also. ஒரே ஒரு போக்கு வழி உண்டு. There is only one single way. இயேசுவை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those that cleave unto God. இயேசுவோடு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who renew their covenant with Jesus. நாம் எல்லாரும் இயேசுவண்டை திரும்புவோமாக. Let us all turn together towards Jesus. நீங்களே யோசிச்சு பாருங்க, உலகம் என்றால் இயேசுக்கு ஆகவே ஆகாது. ஏனென்றால் அது அவரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிற உலகம். ஆனால் அந்த உலகத்தில் ஆதாயம் பெறும்படியாக இயேசுவே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எவ்வளவு அசிங்கமான காரியம் அது. You yourself imagine there is no relations between Jesus and the world because the world is separating us from our Jesus. But to the same world we are asking to Jesus, oh Lord, please help me in this worldly matter. How shameful is such a thing. உன் படிப்புக்காக, உன் வேலைக்காக, உன்னுடைய சம்பாத்தியத்திற்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, கல்யாணத்துக்காக பாரப்படுவதை விட்டு விடு. ஆண்டவர் அதை பொறுப்பெடுப்பார். நீ அவரை ஆதாயப்படுத்த முடியாது, நீ அவரை துரத்துவாயாக. For your education, for your marriage, for your earning, for all your promotion and for your marriage, please stop praying for them, but you cleave on to Jesus and he will take care of you. விசுவாச துரோகம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. The falling away of faith is happening. கர்த்தரை பற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் பலன் இருக்கும் என்றால் முழங்கால் படிடுவோமா? And all those who desire to cleave on to the Lord, if you have stand, be on your knees. என் இருதயம் என் நேசருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். Let my heart be faithful to my beloved. உலகத்தில் எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே நஷ்டமானாலும் பரவாயில்லை, இயேசு என் பொக்கிஷமாய் இருக்கிறார். It is okay, all that is gain in this world, let it be lost to me, but I need my Jesus to win him. ஒரு நிமிடம் கர்த்தரோடு பேசுவோமாக. For 1 minute let us speak to the Lord. அவர் கையை நீட்டிக் கொண்டிருக்கிறார் நம் மத்தியில். He is in our midst stretching forth his hands. சீமோனே, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? Simon Peter, do you love me? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறுகிறாயா? Do you love the Lord your God with all your heart, with all your strength, with all your mind, with all your heart? இல்லை என்றால் துரோகியாக ஆண்டவருக்கு விவாகரத்து செய்து உலகத்திற்கு பின்னாடி போய்க் கொண்டிருக்கிறாயா? Or is that you are a traitor and you have married the world and you are gone away from the Lord? நேற்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். Yesterday God revealed us. அநேகர் மாயமாலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Many people are doing a hypocritical life. உண்மையான பரிசுத்தம் இல்லை. There is no true holiness. நடித்து கொண்டு ஜீவிக்கிறார்கள். They are acting. அந்த நடிப்பெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு எல்லாமே வெளிரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. Let us leave all that pretense, and because everything is naked and open before God. நம்முடைய white dress வைத்து ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. We cannot deceive our God with a white dress. இருதயம் உடைந்தால் அவருடைய இரக்கத்தை பெறலாம். If our hearts is broken, we can receive his mercy. அந்த விசுவாச துரோகம் இந்த சபையில் சம்பவிக்க கூடாது. That falling away of the faith should not happen in this church. அவருக்கு உண்மையான மனைவியை அவர் இங்கே தேடிக் கொண்டிருக்கிறார். Seeking
bring his true wife here. ஜெபிப்போம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். Let us pray, lift up our voice and நம்முடைய pray. இருதயத்தின் ஏக்கங்களை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம். Let us express our yearnings of our heart to God. உலகத்திற்கு விவாகரத்து செய்து இயேசுவிடத்தில் திரும்புகிற ஒரு வார்த்தைகளை கொண்டு அதை சொல்லுங்கள். And make a diverse with his word, and let us come back to Jesus with his words. ஆண்டவர் நம்மை அங்கீகரிப்பாராக. And let God accept it. ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தினால் ஏற்றுக்கொள்வாராக. Let God accept us by his anointing. வாலிபர்களே, கண்களை மூடி ஆண்டவருக்கு கூப்பிடுங்கள். Oh young people, close your eyes and call unto the Lord. நீ விரும்புகிற ஆபாசம், நீ விரும்புகிற சினிமா, நீ விரும்புகிற காதல் உனக்கு பேயாய் மாறுவதற்கு முன்பாக நீ மனம் திரும்புவாயாக. Before you have seen pictures, your cinemas and all your fashions, before it becomes a danger to you, come back to the Lord. மாரநாதா, இயேசு வருகிறார். Maranatha, Jesus is coming soon. இயேசு வருகிற காலத்தில் இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். In the days when Jesus is coming, he that does not love Jesus is cursed. கர்த்தர் உன்னை தண்டிலிருந்து வீசி எறிவதற்கு முன்பாக அவரை நேசிக்க முடியாத ஒப்பந்தத்தை புதுப்பிப்போமாக. Before God throws out of his lampstand, let us make a covenant to love Jesus. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, எங்களுடைய துரோகங்களை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்காமல் போய் இந்த விவாக ஒப்பந்தத்திற்கு உம்மை ஆதாயப்படுத்துவதை விட்டு ஆண்டவரே இயேசுவே, தெய்வமே, நாங்கள் உலகத்தை நேசித்து, உலகத்தின் ஜனங்களை நேசித்து, உலகத்தின் பொருட்களை நேசித்து போனதை மன்னியும் ஆண்டவரே. இந்த இரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் கிருபை தரவே, எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தலைமுறை இயேசுவை அதிகமாக நேசிக்கிற தலைமுறையாய் மாறட்டும், மனவாட்டியாய் இருக்கிற தலைமுறையாய் மாறட்டும் இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நாம் தானே இயேசுவின் மனவாட்டியாய் மாறி இருக்க வேண்டும் இந்நேரத்தில். And at this time till now, it is we who should become the bride of Christ. நாம் தானே கடைசி தலைமுறை. It is we the last generation. ஆண்டவர் நம்மை பார்த்து, உன்னை நான் விவாக ஒப்பந்தம் உன்னோடு செய்தது நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாதே. God should not looking unto us, and he should not say, I made an agreement of marriage to you, you should not grieve you. என்னுடைய ஆவி இனிமேல் மனுஷனோடு போராடாது. Henceforth my spirit will not strive with man. அவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. And his anger is burning. அவருடைய கோபத்தை திருப்பக்கூடிய வீரர்கள், ஜெப வீரர்கள், கண்ணீர் வீரர்கள், திறப்பில் நிற்கக்கூடியவர்கள் எங்கே? That is the prayer warriors, prayer intercessors, and the prayers who cry, where are they to turn his anger? இந்த விசுவாச துரோகத்திற்கு ஒரு முடிவு கட்டக்கூடியதான ஜெப வீரர்கள் எங்கே? Where are the prayer warriors who can make a full stop for this falling away? வாலிபர்களே, உங்கள் பரிசுத்தம் எங்கே? Oh young people, where is your holiness? இயேசுவின் மேல் ஆரம்பத்தில் நீர் வைத்திருந்த அன்பு எங்கே? Where is the first love that you had with Jesus initially? உனக்கே தெரியாமல் உன் ஆத்துமாவை பிசாசு இழுத்து கொண்டு போகிறது. நீ நரகத்துக்கு போகிறாய், ஆனால் சிரித்துக் கொண்டு இருக்கிறாய். Without your knowledge, your soul is being dragged back to the hell by the devil, but you are not aware of it, but you are laughing. திரும்பு. Come back, return. உன் அவல நிலவரத்தை புரிந்து கொண்டு திரும்பு. Consider your abominable state and come back. கர்த்தர் இந்த வார்த்தையை சமட்டியா உன் அனுப்பி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை அது உடைக்கட்டும். God is sending forth his word as a mighty thing. Return back to the Lord. தேவாதி தேவன், வைராக்கியமுள்ள தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The almighty God, the God of all zeal, is moving in our midst. நேசிக்க வந்தவர் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரும்புவோமாக. And he will come to love us. What is the meaning that if he gets angry and go, let us return to him. பேசுவோம். Speak to him. மன்னிப்பு கேட்போம். Let us ask forgiveness of him. கோபத்தை தணியக்கூடிய வார்த்தைகளோடு பேசுவோம். Let us speak words where we can subside his anger. இருதயங்கள் நொறுங்கட்டும். Let our hearts break. மனம் திரும்புதல் உண்டாகட்டும். Let there be a repentance. பரிசுத்தம் வரட்டும். Let there be holiness. தேவ அன்பு வரட்டும். Let the love of God be there. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கோபம் எங்கள் மேல் பற்றி எரியக்கூடாது ஆண்டவரே இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. குமாரனே, எங்களை மன்னியும் இயேசுவே, எங்களை மன்னியும். Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். எங்களுடைய குருட்டாட்டத்தை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே.
இயேசுவே 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 இவமே மனம் திரும்புதலை தாரும் ஆவியானவரே. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே ஷடரபக்கல மங்கரம்பலமனா தெய்வமே எங்களை பலப்படுத்தவே எங்களை பலப்படுத்தவே தெய்வமே. Thank you Jesus, 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 thank you Jesus. இயேசுவே இயேசுவே. இயேசு நம்மத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டு சொல்லுகிறார். Jesus is in our midst shedding his tears and is saying, அநேகர் என்னில் கலிகூறாமல் நியாயப்பிரமாணத்தில் கலிகூறுகிறார்கள். many people rather than rejoicing in me they are rejoicing in the law. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுனால நான் அல்ல அவருடைய சந்தோஷம், தாங்கள் தான் அவருடைய சந்தோஷம். Because they are fulfilling their law, it is not I am their joy but the law is their joy. அநேகர் சபையில் கலிகூறுகிறார்கள். Many people are rejoicing in the church. அநேகர் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். Many people are rejoicing in their ministers. என் மேல் உள்ள அன்பு எங்கே? Where is the love that is towards me? உன் புருஷன் நான் தானே. Is it not that I am your husband? நான் தானே உன் கையை பிடித்தேன். Is it not that I have taken hold of your hand? நான் தானே இதுவரைக்கும் உன்னை நடத்தினேன். Is it not that I have led you hitherto? இப்போது கையை உதறிவிட்டு எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்? But now you are shaking off my hand. Where are you running? இயேசு அவருடைய கையை மறுபடியும் நீட்டிக் கொண்டிருக்கிறார். கையை கட்டியாய் பிடிப்போமா? Once again is Jesus stretching forth his hand. Let us take hold of his hand tightly. இயேசுவோடு கூட நம்முடைய ஒப்பந்தத்தை புதுப்பிப்போமா? Let us renew our decision, covenant with him. வாலிபர்களே முழங்காலில் நின்று இயேசுவோடு ஒப்பந்தத்தை புதுப்பிப்போமா? Oh young people, be on your knees, renew your agreement with him. இது கண்ணை திறக்க வேண்டிய நேரம் அல்ல, கண்ணை மூட வேண்டிய நேரம் அல்ல, கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரம். These are the time not neither to open or close our eyes, time to weep. இயேசு நம்மத்தில் இருக்கிறார். Jesus is in our midst. நாம் அழுதால் அவருடைய கண்ணீரை துடைக்கலாம். When we cry, we can wipe away his tears. நம்முடைய துரோகத்தை மன்னிப்பாராக. Let him forgive our treachery. இன்னும் 10 நிமிடத்தில் கூட்டம் முடிய போகிறது. At 10 more minutes the meeting is going to இந்த over. 10 நிமிடத்தில் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். In this 10 minutes God is going to speak to us. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட போகிறது. The word of the Lord is going to be manifested. கர்த்தர் அனைவருடைய இதயத்தை உடைக்க போகிறார். God is going to break many of the hearts. வைராக்கியம் உள்ள புருஷனாக நம் மத்தியில் அவர் நடந்து He கொண்டிருக்கிறார். is moving as a man of zeal in our midst. ஷரமங்கலப ரபசத்துதங்கலமா சிதமங்கத்துதங்கல உஸ்மானியன மங்கரமானியல மங்கத்துதா. Thank you Jesus, 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 thank you Lord, we praise you. Amen. நாம் ஒரு ஒப்பந்தம் செய்ய போகிறோம். Now we are going to make an agreement. எல்லாரும் உடைய பாட்டுத்தாளை எடுத்து மலையாள பாட்டுக்கு திருப்புங்கள். And let us all take our hymn books and turn to the hymn sheets and to the Malayalam song. அந்த 7ஆம் சரணமும் பல்லவியும் தான் நாம் சொல்லுகிற ஒப்பந்தம். And the agreement is the 7th stanza and the chorus. அது மலையாளத்திலேயே சொல்லி நம்முடைய ஒப்பந்தத்தை புதுப்பிப்போமாக. Let us say it in Malayalam and let us renew our agreement. லோகத்தில் ஞங்களுக்குள்ளதெல்லாம் நஷ்டமாகிலும் Though everything in this world becomes a loss to us, உலகத்தார் நித்தியம் என்னை தூஷித்தாலும் and the worldly people they reproach me, பொன்னேசுவே நீர்தான் என்னுடைய திவ்ய சம்பத்தாய் இருக்கிறீர். oh you are my sweet Jesus, you are my divine treasure. நான் சத்தமாய் சொல்லுகிறேன், மறுபடியும் திருப்பி சொல்லுங்கள். And I say it loudly, once again he say it back. நாம் எல்லாரும் சேர்த்து நம்முடைய ஒப்பந்தத்தை நம்முடைய புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவோடு புதுப்பிப்போமாக. Let us all together renew our agreement with our husband Jesus. லோகத்தில் ஞங்களுக்குள்ளதெல்லாம் நஷ்டமாகிலும் லோகக்கார் நித்தியம் தூஷித்திலும் பொன்னேசுவே லோகக்கார் நித்தியம் தூஷிச்சிடிலும் பொன்னேசுவே நீயல்லோ ഞങ്ങൾക്കുള്ള
ದಿವ್ಯ ಸಂಪತ್ ಯೇಸುವೆ ದಿವ್ಯ ಸಂಪತ್ತು ಯೇಸುವೆ நீ அல்லாதில்ல ನೀ ಅಲ್ಲಾದಿಲ್ಲ பூவில் ஆசிரயிப்பான் ಆಶ್ರಯಿಪಾನ್ ஆருமே ಆರುಮೇ. நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்போம் என்றால் If at all we have said it from our hearts, ஆண்டவரே உம்முடைய திவ்ய சம்பத்து நீர்தான் ஆண்டவரே oh Lord, you are my divine treasure. நம்புவதற்கு இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை ஆண்டவரே No one in this world to hope. உலகத்தார் என்னை தூஷித்தாலும் பரவாயில்லை Whether the world they mock at me, ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்கள் நீ லூசு பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்லை even unsaved relatives they say you are loose and foolish. பேராசை கொண்டு என் சொத்தை அபகரித்தாலும் பரவாயில்லை With greediness, even though they take away my possessions. என் சம்பத்து என் பணம் அல்ல என் சம்பத்து நிலம் அல்ல என் சம்பத்து நீர்தான் இயேசுவே My treasure is not my land, my money. My treasure is you, my Jesus. இப்பொழுது அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து நாம் எல்லாரும் அந்த பல்லவியும் சரணத்தை Let பாடுவோமா us renew our agreement and let us all sing the stanza and the chorus. இயேசு நம்மை நேசிக்கிறார் Jesus is loving அவர் us, கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறார் stretching forth his hands. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நாள்தோறும் கீழ்ப்படியாத எதிர்த்து பேசுகிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு நான் வீணாக என் கையை நீட்டினேன் To the children of Israel, God says, in vain I am stretching forth my hands to this rebellious and stiff-necked people. ஆனால் நமக்கு நீட்டும் போது கையை திருப்பி கொடுப்போமாக But when he stretches forth his hands towards us, let us give back our hands to him. எனக்கு இயேசு போதும் Jesus is sufficient for me. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் எனக்கு இயேசு Let போதும் us lift up our hands and both of our hands and say, Jesus is sufficient. எனக்கு இயேசு போதும் Jesus is more than to எனக்கு me. இயேசு போதும் Jesus is enough for me. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு இயேசு போதும் From the bottom of our heart, Jesus is enough for me. லோகத்தில் ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും ലോകത്താൽ നിത്യം ദൂഷിച്ചിരുന്ന പരമേശ്വരേ ലോകത്താൽ നിത്യം ദൂഷിച്ചിരുന്ന പരമേശ്വരേ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരേ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരേ നീയല്ലാതില്ല ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ നീയല്ലാതില്ല ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരേ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരേ നിത്യജീവൻ മൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിത്യജീവമൊഴികൾ നിന്നിലുണ്ട് പരനെ നിന്നെ വിട്ട് തടിയകലേക്ക് പോയി വസിക്കുന്നവരെ നിന്നെ തടിയകലേക്ക് പോയി വസിക്കുന്നു നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരൻ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരൻ നീയല്ലാതില്ല ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ നീയല്ലാതില്ല ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരൻ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരൻ നീയല്ലാതില്ല ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ നീയല്ലാതില്ല ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാരുമേ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരൻ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരൻ നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശ്വരൻ Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Yeswe. Stotram Yeswe. Yeswe. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு புருஷன் மனைவி எனக்கு காண்பித்தார் Once a pastor, he showed me a husband and a wife. ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அவருக்கு முன்னாடி பாஸ்டருக்கு முன்னாடி And both them were standing before the pastor. இவங்க ரெண்டு பேரையும் பார் Look at both of them. எதுக்கு நிக்கிறாங்க தெரியுமா Do you know for what they are standing? விவாகரத்துக்கு கோர்ட் கேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் And they made a court case for divorce. ஆனா ஒண்ணா வராங்க ஒண்ணா போறாங்க But however, they come together and they go இப்ப together. பாரு ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க And they are standing together now. ஆனா அப்ளை பண்றது டைவோர்ஸ் But they are applying for a divorce. இது போல தான் நாமும் இருக்கிறோம் And we are also in the same manner. சபைக்கு வருவோம் ஊழியம் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் எல்லாம் செய்வோம் ஆனா இயேசுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை வெளியே போனா உலகத்திற்கு தான் விவாகம் பண்ணி We இருக்கிறோம் come to the church, we sing and we do the ministry, but there is no relations between us and our Jesus. The moment that we go, we make a vow with the world. இதெல்லாம் கேட்ட பிறகு உலகம் தான் முக்கியமா
Having heard all these things, is it the world நாம் important? செய்த விசுவாச துரோகம் தான் சரியா? Is it that the falling away of the faith, is it right? அதனுடைய விளைவுகளை சந்திக்க ஆயத்தமா? Are we ready to meet the consequences? காற்றுகள் பூமியில் வீசிக்கொண்டிருக்கிற பெய்த்தனமான காற்றுகள் நம்மை வாரிக்கொண்டு போகிறது. ஆயத்தமா இருக்கிறோமா? And the evil winds, the devilish, demonic winds, it is blowing in this world. Are they going to sweep us away? இயேசுவை பற்றிக்கொள்ள பழகின மனுஷன் பாக்கியவான். Blessed are that person who has practiced to hold on to Christ. வாயை திறக்க முடியல, ஸ்தோத்திரம் பண்ண முடியல, பாட்டு பாட முடியல, கையை தட்ட முடியல, முழங்கால நிற்க முடியல, இப்படி உடம்புக்கு சோம்பேறித்தனம் கொடுத்த பிறகு உலகத்துக்கு வந்தா எங்கேந்து உயிர் வருது? And we are not able to open our mouth, we are not able to praise, we are not able to sing, we are not able to stand on our knees. We are so lazy. But how that strength cometh when we go to the world and speak all sorts of things. கர்த்தர் ஆண்டவராய் இருந்தால் அவரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் ஆண்டவராய் இருந்தால் அவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில் குந்தி குந்தி நடக்க வேண்டாம். If the Lord be God, worship him. If Baal be your God, worship him. Do not be stand in between, limping between two opinions. ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും, ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും, ലോകത്താൽ നിത്യം ദൂഷിച്ചിടും യേശുവേ, ലോകത്താൽ നിത്യം ദൂഷിച്ചിടും. മറുപടിയുമാണ് ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും, ലോകത്തിൽ ഞങ്ങൾക്കുള്ളതെല്ലാം നഷ്ടമാകിലും, ലോകത്താൽ നിത്യം ദൂഷിച്ചിടും സമ്പത്ത് നീയല്ലോ. നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ എല്ലാ ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാകുന്നു, നീയല്ലോ എല്ലാ ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാകുന്നു, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ ഞങ്ങൾക്കുള്ള ദിവ്യ സമ്പത്തേശുവേ, നീയല്ലോ എല്ലാ ഭൂമിയിൽ ആശ്രയിപ്പാനാകുന്നു, Want you, Jesus. Want you, Jesus. Want you, Jesus. என்னுடைய சபையை Behold, I am preparing an ark
so that I will preserve you from the destruction that is going to come on the face of this earth. இதோ நான் ஒரு பேழை உண்டு பண்ணுகிறேன், உன்னை பாதுகாக்கும்படியாய், இந்த உலகத்துக்கு வருவதான அழிவிலிருந்து உன்னை பாதுகாக்கும்படியாய் நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். I have given you the spirit of evangelism. I have given you the spirit in order to proclaim my word. But when you're doing so, the world is despising you. They are rejecting you. They are mocking you. And they are calling you foolish. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் சுவிசேஷத்தின் ஆவியும் என்னுடைய ஆவியை நான் என்னுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் அந்த ஆவியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ அதை செய்யும் போது அவர்கள் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள், அவர்கள் உன்னை கேலி கிண்டல் பண்ணுவார்கள். But my child, behold, I will gather you into the ark that I am preparing. ஆனாலும் என் பிள்ளை, என் சபையே, நான் ஆயத்தம் பண்ணுகிறதான அந்த பேழைக்குள் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். When I do so, behold, the whole world will lament and they will repent of their foolishness. But my child, I will preserve you by my fold and my righteousness. நான் அப்படி செய்யும் போது இந்த உலகம் முழுவதும் அதற்கென்று புலம்புவார்கள், அதற்கென்று அழுவார்கள். ஆனாலும் நான் உன்னை என்னுடைய நீதி நிமித்தம் உன்னை பாதுகாப்பேன். My child, you continue to do so. என் பிள்ளையே, நீ அதை தொடர்ந்து செய். I will be with you and I will guide you. I will be with you and I will guide you. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். Thus saith the Lord. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus, thank you Jesus. கர்த்தருக்கு உண்மையாய் இருப்போமாக. Let us be faithful to the Lord. சின்ன காரியத்திலும் உண்மையாய் இருப்போமாக. Let us be faithful to the Lord even in little things. நம் மனைவியாய் உண்மையாய் இருப்போமாக. Let us be faithful as a wife. மணவாட்டியாய் குடும்ப ஜெபங்களில் உண்மையாய் இருப்போமாக. Let us be faithful as a bride in our family prayers. மனைவியாய் அதிகாலையில் எழும்புவோமாக. As a wife, let us rise up early in the morning. மணவாட்டியாக நேரத்தோடு கூட்டங்களுக்கு வருவோமாக. As a bride, let us come in time for the meeting. ரகசிய ஜீவிதத்தில் பரிசுத்தத்தை மனைவியாய் காத்துக்கொள்வோமாக. In a secret life, let us preserve our holiness as a wife. இயேசு தான் நம்முடைய திவ்ய சம்பத்தாய் இருக்கிறார். Our Jesus is our divine treasure. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாலிபர் கூட்டம் இருக்காது, தாமதமானபடினால். ஆனால் நாளைக்கு ஜெபங்கள் இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு கேர்ள்ஸுக்கு இருக்கு, பாய்ஸுக்கு 7 மணிக்கு இருக்கு. அதில் கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். யார் நடத்த? நீங்கள் தான் ஜெபியுங்க. உங்களுடைய பாரங்களை சொல்லுங்கள், எல்லாம் ஒன்றாக இருங்கள், பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த ஜெபங்களை ஆசீர்வதித்து வாலிபர்கள் மத்தியிலிருந்து இயேசுக்கு மனவாட்டியாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.